பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 12th பாலிட்டியில் இருக்குது. ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசன் கீழே இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஆனால் அவருக்குன்னு சில வாக்காளர் குழு இருக்குது. அவங்களாம் யார் யாருன்னு பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மக்களவை மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டசபைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசத்துலேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போது இவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஆன்சர் செக் பண்ணுவோம். மக்களவை மற்றும் மக்களவைக்கு நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர் வந்து குடியரசுத் தலைவருக்கான வாக்காளராக தேர்தலில் ஈடுபடுறது கிடையாது. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க தான் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் பங்கேற்கிறாங்க. நியமன உறுப்பினர்கள் பங்கேற்கிறதில்லை. மீதி இருக்க 3 ஆப்ஷனுமே நியமன உறுப்பினர். அதனால் அதெல்லாமே தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். தேங்க்யூ.